ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. ஆனந்தம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நாம் முக்கியமாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சென்டாக்கில் அவங்க இப்போ நமக்கு அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ், வெட்னரிக்கு எல்லாமே. ஸோ அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ், இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் எல்லாமே அவங்களோட வெப்சைட்டில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் அந்த சென்டாக்கில் இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் நீட் யூஜி கோர்சஸ்க்கு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்க்கான எம்பிபிஎஸ் சீட்ஸ் அதுக்கான இது தொடங்கிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் போட்டாங்க. ஸோ டேஷ்போர்டும் அவங்க அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவங்க நம்ம சென்டாக் வெப்சைட்டில் அவங்க அதுக்கான நோட்டீஸும் ப்ரெஸ் ரிலீஸ் ப்ரோச்சரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதில் சில முக்கியமான எப்படி அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறாங்க, யூஜி அட்மிஷன் ப்ராசஸோட ஓவர்வியூ, அந்த என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் என்ன சீட் மேட்ரிக்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த கோர்சஸ்லாம் என்னென்ன மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க, எப்படி மேனேஜ்மெண்ட், கவர்மெண்ட் கோட்டா இதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ், அப்புறம் ரவுண்ட் 1 எப்படி நடக்குது, ரவுண்ட் 2 அவங்க என்ன மாதிரி ஆன்லைன் கோர்சஸ் இது பண்ணியிருக்காங்க, ரவுண்ட் 3 எப்படி நடக்கும், அப்புறம் ஸ்ட்ரே ரவுண்டில் எப்படி அவங்க கொண்டு போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சென்டாக் வெப்சைட்டில் இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம ப்ரெஸ் ரிலீஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஓகே, இப்போ இன்றைக்கி டேட்டில் போட்டிருக்காங்க. ஸோ 5th ஜூலை அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் டு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ், வெட்டனரிக்கு கொடுத்துருக்காங்க ஃபார் த அகடமிக் இயர் 2025-26. Okay, online applications are invited from UG NEET 2025 qualified candidates for the admission to the first year MBBS, BDS, BAMS, veterinary கொடுத்துருக்காங்க. Courses in government and self-financing medical, dental, Ayurveda and veterinary colleges in Union Territory of Puducherry. ஸோ இப்போ இந்த கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே இப்போ அவங்க அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் அண்டர் கவர்மெண்ட், ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட், செல்ஃப் சப்போர்ட்டிங், என்ஆர்ஐ ஸ்பான்சர் கோட்டாஸ் பியூரோ. ஸோ கவர்மெண்ட் சீட்டும் உண்டு, ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் கோட்டா, செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்ஸ் எல்லாமே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெடிக்கலுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா, மைனாரிட்டி கோட்டா கிறிஸ்டியன் மைனாரிட்டி அண்ட் தெலுங்கு மைனாரிட்டி, ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா இருக்குது. அதே மாதிரி டென்டலுக்கும் கவர்மெண்ட் கோட்டா, யூனியன் டெரிட்டரி புதுச்சேரிக்கு மைனாரிட்டி கோட்டா தெலுங்கு, அப்புறம் ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா இருக்குது. ஆயுர்வேதாவுக்கு கவர்மெண்ட் கோட்டா இருக்குது. வெட்டினரிக்கு நேஷனல் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோட்டாவும் என்ஆர்ஐ கோட்டாவும் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் ஃபார் வேரியஸ் கோட்டாஸ் அவைலபிள் இன் யூஜி நீட் கோர்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெசிடென்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி, அதாவது புதுச்சேரி மணின் மைந்தர்களாக இருக்கணும், ரெசிடென்ஸ் ஆஃப் புதுச்சேரி ஸ்டேட்டில் இருக்கணும். ஓகே, ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் நேஷனல் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரிக்கு ரெசிடென்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதர் ஸ்டேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓசிஐ அவங்க 4/3/2021க்கு முன்னால் வாங்கிக்கிறவங்களா இருக்கணும். அதுக்கப்புறம் மைனாரிட்டி தெலுங்கு கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது திருப்பியும் ரெசிடென்ஸ் ஆஃப் புதுச்சேரி தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். என்ஆர்ஐ கோட்டா எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அண்ட் ஆயுர்வேதாவில் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட், ஓசிஐ ஸ்பான்சர்ட், ஃபாரின் நேஷனல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். என்ஆர்ஐ கோட்டா இன் வெட்டினரியில் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட், ஓசிஐ ஸ்பான்சர்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ரெசிடென்ஸ் ஆஃப் புதுச்சேரி மட்டும்தான் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இல்லையா, கவர்மெண்ட் கோட்டாக்கு, அது பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூக்கு ₹500 இருக்குது. அதர்ஸ் பார்த்திங்கன்னா 1000. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது கவர்மெண்ட் கோட்டாக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி ரெசிடென்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதர் ஸ்டேட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ரெசிடென்ஸ் ஆஃப் புதுச்சேரியாக நீங்கள் இருந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூக்கு ₹1000. இதுவே அதர் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 2000. அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களும் 2000 அவங்களுக்கு ஃபீஸாக இருக்குது, அப்ளிகேஷன் ஃபீ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போத் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ஸ் ஆஃப் புதுச்சேரி பார்த்தீங்கன்னா ₹1000. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூக்கு 1000, அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2000. அதர் ஸ்டேட்ஸ் இதில் நாட் அப்ளிகபிள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட், ஓசிஐ ஸ்பான்சர்ட் ஃபாரின் நேஷனல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா
அவங்களுக்கு வந்துட்டு 5,000 rupees. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5th July 2025 ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 14 July 2025 கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க, இதை நல்லா கொஞ்சம் பார்த்துக்கணும். கேண்டிடேட் ஷுட் என்ஷூர் தட் தே என்டர் ஆல் இண்டியா கவுன்சிலிங் ரேங்க். ஆல் இண்டியா கவுன்சிலிங் ரேங்கை வந்து அவங்க வந்து கொடுக்கணும். அதுதான் முக்கியமாக இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். அகெயின்ஸ்ட் த நீட் ரேங்க். நீட் ரேங்க்ல நீங்கள் தான் ஆல் இண்டியா கவுன்சிலிங் ரேங்க் தான் போடணும். பேஸ்ட் ஆன் நீட் 2025 ஸ்கோர் பப்ளிஷ்ட் வைல் ஃபில்லிங் அப் த அப்ளிகேஷன். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தான் நீங்கள் போடணும், ஆல் இண்டியா கவுன்சிலிங் ரேங்க் தான் போடணும். ஃபர்தர் கேண்டிடேட்ஸ் கிளைமிங் ரெசிடென்ஸ் ஆஃப் புதுச்சேரி. புதுச்சேரி மணின் மைந்தர்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. Are advised to upload the following resident certificates dated on or after 1/1/2025 January 1st 2025 as applicable கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அந்தந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோங்க. சப்மிஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் த ஃபார்மேட் அப்ளிகபிள் டு சென்ட்ரல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வில் நாட் பி என்டைன். இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறவங்க பார்த்து எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆகட்டும், பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன், மெஜோரி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ரீஜனல் ரிசர்வேஷனுக்கும் வந்து காரைக்கால், மாஹே, யானம் அதுவும் அந்த மாதிரி நீங்கள் ஆஸ் அப்ளிகபிள் பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கிறிஸ்டின் மைனாரிட்டி கோட்டாவுக்கும் டிசி அல்லது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இல்லை சர்டிஃபிகேட் இஷ்யூட் ஆஸ் பர் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்கூல் லாஸ்ட் ஸ்டடி அது. அதே மாதிரி தான் தெலுங்கு மைனாரிட்டிக்கும் டிசி சர்டிஃபிகேட் இஷ்யூட் ஆஸ் பர் ஸ்கூல் ரெக்கார்ட் ஸ்டேட்டிங் மதர் டங் ஆஸ் தெலுங்கு ஃப்ரம் த ஸ்கூல் லாஸ்ட் ஸ்டடி. கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவாக இருந்ததுன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த கவர்மெண்ட் ஸ்கூல் லாஸ்ட் ஸ்டடிட் ஃபார் கண்டினியூஸ்லி. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக படிச்சிருக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் விச் ரன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரியில் ரன் பண்ணுற கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டாண்டர்ட் 1st to 12th 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு மடிக்கு படிச்சுக்கணும். இதான் வந்து 10% கவர்மெண்ட் கோட்டாக்கு. இடபிள்யூஎஸ் கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2025. இது பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு பி ராங்லி கிளைமிங் நேட்டிவிட்டி, ரெசிடென்சி இதெல்லாம் இருக்கக்கூடாது. மல்டிபிள் ஸ்டேட்ஸ் வச்சுருக்கக்கூடாது. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. முக்கியமாக கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் புதுச்சேரி மணின் மைந்தர்களுக்கான சீட் அது. அதனால் நீங்கள் அதுக்கான இதை கரெக்டாக வச்சுக்கணும். இன் மல்டிபிள் ஸ்டேட்ஸ் ஆர் ஹேவ் ஃபர்னிஷ்டு ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் availing quota benefits will be rejected and strict action as per law will be initiated. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். நோட் கொடுத்துருக்காங்க இங்கே. Candidate should take due care while filling in the details in online application. தவறு இல்லாமல் கிளியராக என்ன கேட்டிருக்காங்களோ பார்த்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள். டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுங்கள். Candidates should verify that all details are correct and complete before submitting the application. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா, கம்ப்ளீட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது. For more details, UG NEET information brochure published on CENTAC website. ஸோ இது வந்து நீட் UG brochure ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதையும் பார்க்கலாம். வந்து CENTAC 2025-26க்கான நீட் UG brochure வந்து அவங்க வெப்சைட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த வெப்சைட்டில் நம்ம வந்து டீட்டெயில்ஸாக இப்போ நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயிலையுமே நீங்கள் போய் பார்க்கலாம். அவங்க வந்து டீட்டெயிலாக அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே பொறுமையாக நீங்கள் உட்காந்து படித்து பாருங்கள். சில முக்கியமானதை மட்டும் நம்ம இதில் வந்து நம்ம இதில் பார்த்தலாம். முக்கியமாக வந்து இந்த ஓவர் வியூன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுதான் நம்ம முக்கியமான விஷயம். இந்த ஓவர் வியூவில் பாருங்கள். சென்டாக்ல வந்துட்டு சிங்கிள் அப்ளிகேஷன் டு பி ஃபில்டு ஃபார் ஒரு அப்ளிகேஷன் தான். MBBS, BDS, வெட்டினரி, BAMS எல்லாத்துக்குமே ஓகேங்களா ஒரு அப்ளிகேஷன் தான். அப்புறம் என்ன சொல்கிறேன்னா ஃபில் ஆல் த மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்லோட் ஆல் த மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸ். ஸோ அப்ளிகேஷன் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அந்தந்த ஃபீல்டை ஃபில் பண்ணிவிடுங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்க இந்த ப்ரோச்சரில் வந்து Clause 12 கொடுத்துருக்காங்க இல்லையா? Part 1 Clause 12 ஆஃப் நீட் UG இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் படி எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பே த அப்ளிகேஷன் ஃபீ அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா? என்னென்னு அந்த மாதிரி அந்தந்த கேட்டகரி இருக்கவங்க அந்தந்த ஃபீ பே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் உங்களுடைய என்னென்ன கோர்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்றத நீங்கள் அந்த கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆல் ஃபில்ட் இன் அப்ளிகேஷன்ஸ், அதாவது வெரிஃபிகேஷன் க்ரைட்டீரியா இதை வந்து அவங்க பண்ணுவாங்க. அதாவது ஆல் சர்டிஃபிகேட் ஷுட் பி டேட்டட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/1/2025 January 1st 2025 அப்புறம் இருக்கணும். ஆனார் ஆஃப்டர்னு கொடுத்துருக்காங்க. EWS சர்டிஃபிகேட் வந்து அவங்க வெரிஃபிகேஷன் இது வந்து கொடுத்துருக்கிறது 1/4/2025 1st April 2025 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பப்ளிஷிங் ஆஃப் மெரிட் லிஸ்ட் நடக்கும். ஸோ இது வந்து இதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ண பிறகு சென்டாக் என்ன பண்ணுவாங்கன்னா
இதை நீங்கள் எல்லா அப்ளிகேஷன்ஸையும் அவங்க பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க மெரிட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு தனித்தனியாக கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணவங்க என்னென்ன கேட்டகரிங்க பண்ணீங்க எல்லா டீட்டெயில்ஸ்க்குமே வந்து அவங்க வந்து நம்ம போட்டுறோம் இல்லையா. போட்டதுக்கப்புறம் ஒரு டிராஃப்ட் லிஸ்ட் ஃபுல்லுமே புதுச்சேரி இருக்கக்கூடிய இது என்னென்ன எல்லாத்தையும் போட்டு ஒரு டிராஃப்ட் லிஸ்ட் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் தெரிவித்து அதுக்கப்புறம் செகண்ட் டிராஃப்ட் லிஸ்ட் அதாவது ரிவைஸ் டிராஃப்ட் லிஸ்ட்டு திருப்பி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் டைம் தருவாங்க ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு தெரிவிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க வந்துட்டு அதாவது நீங்கள் என்னென்னலாம் கோர்ஸ் போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படிங்கிறத இவங்க கொடுத்துருக்காங்க. 4 ரவுண்ட்ஸ் நடக்கும். ஸோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஸ்டே ரவுண்டு. அப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அவங்க தரும்போது நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை தான் நீங்கள் வந்து போய் நீங்கள் வந்து காலேஜில் அதை எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா பேஸ்ட் ஆன் கேண்டிடேட்ஸ் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் சீட் வில் பி அலாட்டட். நீங்கள் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் அதனால தான் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பக்காவாக கரெக்டாக பார்த்து போடுங்க. முக்கியமாக நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு போடும்போது பார்த்து போடுங்க, மேனேஜ்மெண்ட் போடும்போது பார்த்து போடுங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக இதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து நம்ம அலாட் ஆகிடுச்சுன்னா சில இடத்துல தான் நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கும். லைக் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு ஃப்ரீ எக்ஸிட் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் இருக்கும். சில ரவுண்டுக்கெல்லாம் எக்ஸிட் வந்து ஃப்ரீயாக இருக்காது. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் அட்மிஷன்ஸ் வந்துட்டு அலாட்டட் கேண்டிடேட்ஸ் கேன் டவுன்லோட் த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அண்ட் கம்ப்ளீட் த அட்மிஷன் ஃபார்மேட்டிஸ் இன் அலாட்டட் காலேஜ். ஸோ அலாட்மெண்ட் ஆனோடனே உங்களுக்கு அந்த ஆர்டர் வரும் இல்லையா, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் சென்டாக்டே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த பர்டிகுலர் காலேஜில் போய் உங்கள் அட்மிஷன் ப்ராசஸாக பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அந்த கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டா வந்துட்டு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் வந்து இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் மாதிரி கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் இருக்கும். ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு இல்லையா, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்தும் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து அந்தந்த மைனாரிட்டி இதுக்கெல்லாம் எதுலேருந்து எடுக்கிறான்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த ஸ்கெடியூல் இருக்கு இல்லையா, எப்போ வந்து அப்படி ஒவ்வொன்றா நடக்குது இல்லையா, அதோடைய ஸ்கெடியூல் வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க வெப்சைட்டில். அது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸ் உங்களுக்கு நான் ஆல்ரெடி அந்த இதுலேயே கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதுபடி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் திருப்பி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தந்த கோட்டாக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ மோட் ஆஃப் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ, அதே மாதிரி பிக்யூஆர் பாரத் குயிக் ரெஸ்பான்ஸை நீங்கள் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் அப்ளிகேஷன் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், ஃபிசிக்கல் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான், கட்டாயமாக அப்ளிகேஷன் போட்டால் தான் நீங்கள் பங்கு பெற முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அப்புறமேட்டா போட்டுக்கலாம், அப்ளிகேஷன்ன்றது இங்கே கிடையாது. நீங்கள் அப்ளிகேஷனுங்கிறது நீங்கள் கட்டாயமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போட்டிருக்கணும். நடுவில் வந்துட்டு நான் வந்து செகண்ட் ரவுண்ட் நான் அப்ளிகேஷன் நான் வந்து அப்போ நான் போட்டுக்கலாமா அப்படி இருக்கக்கூடாது. இப்போ தான் அப்ளிகேஷன் நீங்கள் போட்டுருங்க, போட்டுட்டு கோர்ஸ் ஃபில் பண்ணிக்கணும். நடுவில்லாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் அப்ளிகேஷன் இருந்ததுன்னா 2 அப்ளிகேஷனுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் போடும்போது கேட்டகரி ஆகட்டும், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட மார்க்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் இருந்தால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கேண்டிடேட் வந்துட்டு நெசசரி அப்டேட்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டிராஃப்ட் லிஸ்ட், செகண்ட் டிராஃப்ட் லிஸ்ட், தேர்ட் டிராஃப்ட் லிஸ்ட் எல்லாமே அவங்க இது பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கான இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்புறம் சென்டாக் வில் நாட் என்டர்டைன் எனி ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் இது இன்ஃபர்மேஷன். ஒன்ஸ் அவங்க பப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டானா நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் அது இந்த பாயிண்ட்ஸ் எப்போல்லாம் நெசசரி அப்டேட் நீங்கள் பண்ணிக்கலாம், எப்போ பண்ண முடியாதுன்றதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போய் பாருங்கள். மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த வெப்சைட்டில் தான், நமக்கு சென்டாக் வெப்சைட் தான் www.centakpuducherry.in. ஸோ இதுக்கு நீங்கள் போய்க்கோங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ கவர்மெண்ட் சீட்ஸ் வந்துட்டு ஐஜிஎம்சி ஆர்ஐக்கு புதுச்சேரி கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா 180 சீட்ஸ் இருக்குது. பிம்ஸ் வந்துட்டு 150, ஸ்ரீ மணக்குள விநாயகர் வந்து 250, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வந்து 250. அதே மாதிரி பிடிஎஸ்க்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. எம்ஜிபி ஜிஐடிஎஸ் புதுச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு 110, எஸ்விடிசி புதுச்சேரிக்கு வந்துட்டு 100, எம்ஐஎன்டிஎஸ் மாஹேக்கு பார்த்தீங்கன்னா 100. அதே மாதிரி வெட்டினரிக்கு கொடுத்துருக்காங்க. ரிவர் புதுச்சேரி கவர்மெண்ட் 26 சீட்ஸு. அதே மாதிரி பிஐஎம்எஸ் வந்து ஆர்ஜிஐஎம்சி மாஹே கவர்மெண்ட் 663. ஸோ இது வந்து 1229 சீட்ஸ் வந்துட்டு இங்கே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து
பார்த்துக்கலாம். ஸோ எப்படி வந்து அவங்க வந்து இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கீழே அவங்க வந்து சப்ஜெக்ட் டு சேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து சென்டாக்கோடது மட்டும்தான் வரும். ஜிப்மர் வந்து இதில் வராது. ஜிப்மர் வந்து எம்சிசி நடத்துவாங்க. ஸோ அதனால் அந்த சீட்ஸை நீங்கள் இங்கே கொண்டு வரக்கூடாது. ஸோ அது தனி. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் டீம்டும் இதில் வராது. டீம்டும் வந்து எம்சிசி பார்ப்பாங்க. ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய டீம்டுக்கும் டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் ஜிப்மருடைய இன்டர்னல் கோட்டா ஓப்பன் கோட்டா ரெண்டுமே எம்சிசி நடத்துவாங்க. அதே மாதிரி கேட்டகரிஸ் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து ரெசிடென்ட்ஸ் ஆஃப் புதுச்சேரி மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வந்து புதுச்சேரி ரெசிடென்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது எப்போ என்னன்றதெல்லாம் அவங்க ஒவ்வொன்றும் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்ஸ்க்கு யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், என்ஆர்ஐ கோட்டாக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் பொறுமையாக படித்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி க்ரைட்டீரியா எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் போய் நல்லாவே டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அதனால் அந்த ரிசர்வேஷன் வந்து எப்படி கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்துட்டு வெர்டிக்கல் ரிசர்வேஷன் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் உண்டு. அதுக்கான இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கேட்டகரியில் வரவங்க ரிசர்வேஷன்ஸ் எல்லாத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் பக்காவாக கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரிசர்வேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீஜனல் ரிசர்வேஷன் நமக்கு உண்டு. ஸோ யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரிக்கு 75%, காரைக்காலுக்கு 18%, மாஹே 4%, யானுக்கு 3% உண்டு. ஸோ இதெல்லாமே உண்டு. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான ரிசர்வேஷன் என்னென்ன இது டீட்டெயில்ஸு என்ன நீங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கணும், ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு என்னென்ன அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. நீங்கள் பொறுமையாக போய் எல்லா இது டீட்டெயிலாக உட்காந்து இதை படித்து பாருங்கள். அதே மாதிரி தான் டாக்குமெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியம். டாக்குமெண்ட்ஸ் டு அப்படி என்னென்ன பண்ணணும்னு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் டீட்டெயிலாக. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த அப்ளிகண்ட், அதோடைய சைஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்கேன்டு சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்களுடைய சிக்னேச்சர், ப்ரூஃப் ஆஃப் பர்த், அந்த பர்த் சர்டிஃபிகேட், 10th சர்டிஃபிகேட், இல்லைனா ஹையர் செகண்டரி மார்க் ஷீட், அந்த வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வெரிஃபை பண்ண 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட், 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட், அதுக்கான சைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீட் யூஜி ஸ்கோர் கார்டு, அதோட சைஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹையர் செகண்டரியோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஸ்கூல், ஸோ அதுக்கான கேபி எத்தனை 100 KB to 500 KB வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது இல்லாமல் அனக்ஷர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் படித்து பாருங்கள். அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷுட் பி அப்டைன் இந்த யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி கேண்டிடேட்ஸ் வந்துட்டு உங்களோட ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆர் ஆஃப்டர் 1st January 2025 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. உங்கள் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் ஆகட்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அஃபிடவிட் வாங்கணும். அது அனக்ஷர் 2ல் இருக்கும். நம்ம போய் பார்க்கலாம். 20 rupees ஸ்டாம்ப் பேப்பரில் இட் ஷுட் பி டியூலி அட்டஸ்டட் பை த நோட்ரி. இது கட்டாயமாக வாங்கணும். அதையும் நீங்கள் வாங்கிக்கணும். ஃபார் கிளைமிங் புதுச்சேரி ரெசிடென்ஸ், புதுச்சேரி மணின் மைந்தர்கள் இது நோட் பண்ணிக்கோங்க. 20 rupees ஸ்டாம்ப் பேப்பரில் நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கணும். நோட்ரியில் போயிட்டு நாங்கள் வந்து இந்த புதுச்சேரி மணின் மைந்தர்கள் நாங்கள் வந்து புதுச்சேரி கோட்டாவை மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ணுவோம், நாங்கள் மற்ற மாதிரி டூயல் இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் ரீஜனல் கிளைம் இதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, கவர்மெண்ட் ஸ்கூல் 10% வருது இல்லையா, அதோடைய சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இடபிள்யூஎஸ்க்கு என்னென்ன அது வந்து பார்த்திங்கன்னா 1st April 2025 அப்புறம் இருக்கணுன்றது கொடுத்துருக்காங்க. அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் அது போட்டுக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் என்ஆர்ஐக்கு என்னென்ன வேணும், நான் ரெசிடென்ட் இந்தியன் அவங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும், ஓகே. அதே மாதிரி என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஸோட இது டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்கணும், ஓசிஐ ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு என்னென்ன அதோடைய இது சப்போர்ட் என்ன எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேமெண்ட் ஆஃப் ஃபீஸும் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் 1ல் நீங்கள் வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அண்ட் ஃபோர் ஃபீச்சர் க்ரைட்டீரியா எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கவுன்சிலிங் வந்து நீங்கள் முதலியே அப்ளிகேஷனை போட்டுறீங்க இல்லையா, அதனால் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து உங்களுக்கு நில்லுன்னு வந்துடும். இதில் நீங்கள் வந்து உங்களுடைய சீட்டை நீங்கள் வந்துட்டு எடுக்கலைன்னா நோ ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் ஃபீ. ஸோ அமௌண்ட் டு பி ஃபோர்ஃபிட்டட் வந்து கிடையாது, அதான் அவங்க சொல்கிறாங்க. இதே ரவுண்ட் 2வாக இருந்தால் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க டீட்டெயிலில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. 10,000 ஆல் எக்ஸப்ட் SC ST PWD, 5,000 அவங்களுக்கு வந்துட்டு SC ST PWDக்கு, ஓகேங்களா, இன்க்ளூடிங் ரவுண்ட் 1 அட்மிட்டட் SC ST கேண்டிடேட்ஸ் அது கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐ கோட்டாக்கு வந்தால் 2 lakhs. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் 4 feature criteria இருக்குன்னா எஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இஃப் த கேண்டிடேட்ஸ் டஸ் நாட் ஜாயின் த அலாட்டட் சீட் இன் ரவுண்ட் 2 அந்த இது கொடுத்துருக்காங்க. இஃப் த கேண்டிடேட் ஹஸ் ஜாயின் இன் ரவுண்ட் 1 ஆர் ரவுண்ட் 2 அண்ட் ரிசைன் இன் ரவுண்ட் 2. இது ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி அவங்க என்னென்ன 4 feature ஆஃப்
ஃபீ என்ன அமௌண்ட் இருக்கும் அப்படின்னா, கவர்மெண்ட் கோட்டாக்காக இருந்தால் 10,000 rupees இருக்கு இல்லையா, எக்ஸப்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூவாக இருந்தால். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூவாக இருந்தால் 5,000. ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது, உங்களுக்கு என்ன ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ஃபீ வரும்ன்றது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் என்ஆர்ஐ கோட்டாக்கும் பார்த்தீங்கன்னா 2 lakhs. ஸோ பார்த்து போடுங்க. இந்த ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ஃபீஸை கட்டாயமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி ரவுண்ட் 3க்கு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டியூஷன் ஃபீயும் வந்துட்டு பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டாவாக இருக்கிறதுக்கு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் ரெஜிஸ்டரிங் கவர்மெண்ட் கோட்டா வந்து 25% ஆஃப் த டியூஷன் ஃபீன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபோர்ஃபீச்சர் கிரைட்டீரியா உண்டு. இஃப் த கேண்டிடேட் டஸ் நாட் ஜாயின் த allotted seat ரவுண்ட் 3 கட்டாயமாக ஃபீஸ் வந்து அவங்க வந்து ஃபோர்ஃபீச்சர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 1 lakh எக்ஸப்ட் ஃபார் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ, 25,000 ஃபார் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ. ஓகேங்களா? அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 2 lakhs. அப்புறம் பிஏஎம்எஸ் அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ஆல் எக்ஸப்ட் எஸ்டி எஸ்டி பிடபிள்யூ, 5,000 எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ வந்து இது கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரவுண்ட் 3ல பார்த்தீங்கன்னா அவங்க எம்பிபிஎஸ் பிடிஎஸ் வெட்டினரிக்கு வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஏஎம்எஸ்க்கு அவங்க இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பக்கவாக போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டே ரவுண்டில் ஃபுல் டியூஷன் ஃபீ அப்ளிகபிள் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்டரிங் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா வந்துட்டு 25% டியூஷன் ஃபீ. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் டியூஷன் ஃபீ பெய்ட் வில் பி forfeited if the candidates fail to join the allotted seats. He or she will be debarred from participating in further rounds of the counseling in the same year also in following year. இது ரொம்ப முக்கியமானது. ஸ்ட்ரே ரவுண்டில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகி நீங்கள் எடுக்கலைன்னா உங்களோட டியூஷன் ஃபீ மட்டும் இல்லை, அவங்க உங்கள் டியூஷன் ஃபீயும் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீட் கவுன்சிலிங் அடுத்ததில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. யூ வில் பி டிபார்ட். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்ட்ரே ரவுண்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாங்க. ஸோ ஹி ஆர் ஷீ வில் பி டிபார்ட் ஃப்ரம் அப்பேரிங் ஃபார் நீட் எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் நீங்கள் நீட் எக்ஸாமுக்கும் எழுத முடியாது. அதனால் ஸ்ட்ரே ரவுண்டில் சீட்டு எடுக்கும்போது கட்டாயமாக நீங்கள் எடுத்துப்பீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டியூஷன் ஃபீலாம் அவங்க திருப்பியும் வந்து ஃபீ கமிட்டி வந்து அவங்க ரிலீஸ் பண்ணி அது திருப்பியும் வந்து சென்டாக் வந்து அவங்க திருப்பி கொடுப்பாங்க. ஸோ காஷன் டெபாசிட் ஃபார் ஜிப்மர் அலர்ட் கேண்டிடேட்ஸ் இது வந்து வருஷம் நடக்கும். எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து ஜிப்மரில் எடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த சென்டாக்லேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜிப்மர் அட்மிட்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டை வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டு போடுவாங்க ஃபைனல் மெரிட் டிராஃப்ட் லிஸ்ட் இதெல்லாம் பண்ணும்போது. ஸோ இப்போ இல்லை எனக்கு ஜிப்மர் கேண்டிடேட்ஸ் வந்து எனக்கு ஒரு சேஃப்டிக்காக நான் சென்டாக்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அவங்க 1 lakh டெபாசிட் பண்ணி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அவங்க அந்த சீட்டை எடுக்காமல் போயிட்டாங்கன்னா அந்த 1 lakh வந்து ஃபோர்ஃபிட் பண்ணிடுவாங்க. ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து டியூஷன் ஃபீ வந்து ஆன்லைனில் மட்டும்தான், சென்டாக்கு மட்டும்தான் நீங்கள் கட்டுவீங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. முக்கியமாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவாகட்டும், கவர்மெண்ட் கோட்டாவாகட்டும், செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்ஸ் எல்லாருமே சென்டாக்கு தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. சென்டாக் மூலமாக தான் அவங்களே நீட்டாக கொடுத்துருக்காங்க. தயவு செய்து வேறு எதையும் நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. சென்டாக் மூலமாகவே பேமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாகவோ, நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, பிக்யூஆர் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. என்ஆர்ஐ கொடுக்கும் அவங்களும் எப்படி வந்து கொடுக்கலாம், அந்த ரீஃபண்ட் பாலிசி இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக இது எல்லாமே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். உங்களோட கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து எம்பிபிஎஸ், பிடிஎஸ், வெட்டினரி, ஆயுர்வேதாக்கு பார்த்து கொடுங்க. அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு சூஸ் அ கோர்ஸ் குரூப், அதுக்கப்புறம் செலக்ட் த காலேஜ் ஒவ்வொரு குரூப்லேயும் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறமேட்டு செலக்ட் த கோர்ஸ் அவைலபிள் அட் ஈச் காலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் போய் பார்த்துட்டு பொறுமையாக இது பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு அந்தந்த வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அவங்க இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு மெரிட் லிஸ்ட் அதான் உங்களுக்கு அவங்க வந்து சென்டாக்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கட் ஆஃப் வந்துட்டு எப்படின்றதை அவங்க வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி எத்தனை ரவுண்ட்ஸ் நடக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு என்னென்னன்றது எல்லாத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ ரவுண்ட் 1ல் வந்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எப்படி வந்து அலாட் ஆனீங்கன்னா அலாட் ஆகலின்னா எப்படி. ஸோ சீட் அலாட் ஆகிட்டு ரவுண்ட் 1 எடுத்துட்டிங்கன்னா ரவுண்ட் 2க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க. ஜாயின் பண்ணலினாலும் நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க ரவுண்ட் 2க்கு. இதுவே உங்களுக்கு சீட் அலாட் ஆகலைன்னா நீங்கள் ரவுண்ட் 2க்கு எலிஜிபிள் ஆகிறீங்க. ஸோ அவங்க வந்து ரவுண்ட் 1 அட்மிட்டட் கேண்டிடேட்ஸ் கேன் ஆப்ட் ஃபார் ரிசிக்னேஷன் பிஃபோர் த டைம் ஸ்பெசிஃபைட் பை சென்டாக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரவுண்ட் 1ல் நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. ரவுண்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சப்மிட் த வில்லிங்னஸ் ஃபார் ரவுண்ட் 2, பேமெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், சப்மிஷன் ஆஃப் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா ரிட்டைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் 3. அலாட்டட் பை ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜுக்கு மூவ் ஆகும் இல்லையா, உங்களுடைய மார்க் அந்த மாதிரி வேகன்சி அந்த காலேஜில் வரும்போது ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும்போது அந்த அவங்களும் வந்துட்டு ஜாயின் பண்ணலாம், எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் 3. ஃப்ரெஷ்லி அலாட்டடும் வந்துட்டு அவங்க வந்து அவங்களும் சரி, நாட் ஜாயினும் சரி,
ரவுண்ட் 3க்கு வந்து இது பண்ணுவாங்க. பட் இங்கே பாருங்கள், எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் 3 வித் 4 ஃபீச்சர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. இது பார்த்துக்கோங்க, அந்த clause 13.1 அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நாட் அலாட்டட்னா அவங்க எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் 3. ஸோ இங்கே வந்து ரவுண்ட் 2 அட்மிட்டட் கேண்டிடேட்ஸ் கேன் ஆப்ட் ஃபார் ரெசிக்னேஷன் பிஃபோர் த டைம் ஸ்பெசிஃபைட் பை சென்டாக் வித் 4 ஃபீச்சர். அது பார்த்துக்கோங்க clause 13.1ல. அதே மாதிரி ரவுண்ட் 3க்கு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், சப்மிட்டிங் ஆஃப் வில்லிங்னஸ், பேமெண்ட் ஆஃப் டியூஷன் ஃபீஸ், சப்மிஷன் ஆஃப் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பப்ளிஷிங் த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா, அலாட் ஆகிட்டுனா ரிட்டைன்டு, அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்ட்ரே ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அலாட்டட் பை ட்ரான்ஸ்ஃபர், ஜாயின்ட், அவங்களும் தே ஆர் நாட் எலிஜிபிள் டு கோ ஃபார் ஸ்ட்ரே ரவுண்ட். ஸோ அவங்களாம் ஸ்ட்ரே ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஃப்ரெஷ்லி அலாட்டடாக இருந்து இஃப் தே ஆர் நாட் ஜாயின்னா அவங்க வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் ஸ்ட்ரே ரவுண்ட். ஸோ எந்த சீட்டுமே எனக்கு அலாட் ஆகலை இந்த ரவுண்டில் அப்படின்றவங்க மட்டும்தான் எலிஜிபிள் ஃபார் ஸ்ட்ரே ரவுண்ட். ஸோ இதெல்லாமே நீட்டாக பார்த்துக்கோங்க. இங்கே இம்பார்ட்டண்ட்டாக ஆல் அட்மிட்டட் கேண்டிடேட்ஸ் cannot opt for resignation from his or admitted seat for after round 3. ஸோ இது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்ட்ரே ரவுண்டில் இதே மாதிரி நீங்கள் கொடுப்பீங்க இல்லையா, வில்லிங்னஸ் கொடுப்பீங்க, டியூஷன் ஃபீ பே பண்ணுவீங்க, கோர்ஸ் ஃபீ கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ப்ரொவிஷன் லிஸ்ட் அலாட் பண்ணி உங்களுக்கு அலாட் ஆகிட்டுனா யூ ஹேவ் டு ரிட்டைன் த சீட். யூ cannot participate in any further round. அலாட் ஆகிட்டு ஜாயின் பண்ணிட்டாலும் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் எனி அதர் ரவுண்ட். நாட் ஜாயின்னா நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபர்தர் ரவுண்ட் இஃப் எனி அண்ட் 4 ஃபீச்சர் ஆஃப் டியூஷன் ஃபீ. அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட் வில் பி டிபார்ட் ஃப்ரம் த நெக்ஸ்ட் 1 year ஆஃப் யூஜி நீட் எக்ஸாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்ட்ரே ரவுண்ட்லேயும் கிடைக்கலன்றவங்களுக்கு அவங்களுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது, ஏன்னா சீட்டு அலாட் ஆகலையே, அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. எப்படி அந்த ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எப்படி நடக்குது அந்ததுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஜாயினிங் ஆஃப் காலேஜ், ஸோ காலேஜ்க்கு எப்படி இருக்குது, எம்பிபிஎஸ் இன்டர்ன்ஸ்க்கு அவங்க வந்து என்ன ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க, 20,000 அந்த கவர்மெண்ட் ஆர்டர் படி கொடுக்குறது, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் பார்ட் 2ல் அவங்க வந்து டீட்டெயிலாக வந்து அந்த காலேஜ் வைஸ் ப்ரிஃபரன்சஸ் என்னென்ன மாதிரி இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் வரும், கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, அதுக்கான டீட்டெயில்ஸ், அந்த சீட்டுக்கான இது சீட் மேட்ரிக்ஸ் எல்லாமே அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ ரீஜனல் ரிசர்வேஷன், அதே மாதிரி இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் வந்துட்டு எப்படி வந்து பிரியும் அந்த 180 சீட்ஸு, ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரிக்கு 98 சீட்ஸு, காரைக்காலுக்கு 24, யானம்க்கு 4, மாஹேக்கு 5, ஸோ என்ஆர்ஐக்கு 22, ஆல் இண்டியாவுக்கு 27, இது எம்சிசி கனெக்ட் பண்ணுவாங்க. இது மட்டும்தான். ஸோ 180 சீட்ஸ் டோட்டல். ஸோ பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி பிம்ஸ்க்கு வந்து 150, அதில் வந்துட்டு கிறிஸ்டியன் மைனாரிட்டி வரும். ஸோ அதே மாதிரி மணக்குள விநாயகரில் 250 சீட்ஸு. ஸோ இங்கே வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா உண்டு. ஸோ ஸ்ரீ வெங்கடேஸ்வராவுக்கு வந்துட்டு தெலுங்கு மைனாரிட்டி உண்டு. ஸோ 250 சீட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டென்டலுக்கு கொடுத்துருக்காங்க, என்னென்ன காலேஜ், அதுக்கான எத்தனை சீட் மேட்ரிக்ஸ், எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எலிஜிபிலிட்டி என்னென்ன, யார் யார் எப்படி எலிஜிபிள், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எடுத்துருக்கணும், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. பிஏஎம்எஸ்க்கு, வெட்டினரிக்கு, இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களோட சர்டிஃபிகேட்டோட அனக்ஷர்ஸ், மாடல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் போய் பொறுமையாக பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் பாருங்கள், கிளியராக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க, நல்லபடியாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு நான் சந்திக்கிறேன் உங்களை. நன்றி, வணக்கம்.